அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அடிதடி சண்டையில இறங்கிறாத. என் வீட்டுல குடித்து இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா வீட்டை காலி பண்ண மாட்டாங்கிறாங்க. அவனை காலோட இவனை காலோடன்னு சொல்லுவேன். ஆனா உடைச்சிடாத. உதாரணம் விடு. உதாரணம் என்ன சார்? அதான் ஊடு கட்டுறது. ஊடு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க. அத சொல்லடா. ஊடு கட்டுறதுன்னா உன்னை கீசிடுவேன், உன்னை காசிடுவேன் அப்படின்னு குரல் கொடுக்கணும்டா. குரல் கொடுக்கறது தானே. அத்தனை ரொம்ப நல்லா கொடுப்பல. அப்ப குடுறா. அம்மா அங்க கொடுக்க சொன்ன இங்கே கொடு. என்னடா அது மொட்டை பைய மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கும்போது மீசிய முறுக்கி விட்டுருந்தேன். எங்கடா அது? நீ கொடுத்த அட்வான்ஸ் தான் நான் அத்தையே எடுத்தேன். எத்தைய மீசைய முண்டா மொட்டையை அடிச்சுக்கிறது தானே. போட போய் குரல் கொடுறா. எப்படி இருக்கீங்க? வீட்டுல செட்டியார் அம்மா நல்லா இருக்காங்களா? பொண்ணு ஸ்கூலுக்கு போதா? ஆமா, பையன் யாரு? பையனா? ஒரு பொட்ட குட்டி உன்னை பையன்ட்டு போறான். நில்லு. ஹலோ செட்டியார், பாகம்ட்டாரா? ஓ, உங்கள மாதிரி குடித்தனக்காரங்க இருக்கும் போது நான் எப்படி பாக உண்டேதி? தம்பிங்க வட. இந்த எழுத்து கடையில போய் 10 பைசாக்கு பொடி இருந்தா வேண்டுவா. ரத்னமா பட்டணமா கருப்பா வெள்ளையா? மூக்குக்குள்ள போடணும் ஏதோ ஒரு பொடிட. துட்டுகள் சாமி. என்கிட்ட துட்டு இருந்தா உங்ககிட்ட கேட்பானா? அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வர. பொடி வாங்க போறேன். அவன் ஒண்ணு பொடி வாங்க வரல. பின்ன எதுக்கு வந்திருக்கான்? வீடு காலி பண்ணணும். ஏன் சொந்த வீட்டுல தானே இருக்கீங்க, ஏன் காலி பண்ணணும்? நான் ஒண்ணும் காலி பண்ண வேண்டியது இல்ல, நீங்க காலி பண்ணணும். வீடு வசதியா தானே இருக்கு, ஏன் காலி பண்ணணும்? இந்த வீட்டை நான் விற்க போறேன். அப்படியா? நீங்க வீட்டை விற்கிற போது சொல்லுங்க. யார் இந்த வீட்டை வாங்குறாங்களோ அவங்க கிட்ட நாங்க வாடகை கொடுப்போம். என்ன செட்டியார், எப்ப வந்தீங்க? குட் மார்னிங் சார். ஏய் வின்சன், என்னடா இது லுங்கி கம்பல்லாம்? இவனை தெரியுமா? தெரியுமாவா? எங்க ஆபீஸ்ல பியூன் சார் இவன். இங்க எங்கடா வந்த? இந்த ஐயா இந்த வீட்டுக்கு வழி கேட்டாரு, கூட்டியாந்து விட்டேன். நான் வரேன் சார். என்னது என் வீட்டுக்கு நான் வழி கேட்டனா? அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க செட்டியார். நான் எதன்னு சொல்றது? சொல்ல நினைக்கிறத நல்லா தைரியமா சொல்லுங்க செட்டியார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்க எதுக்காக அனாவசியமா கோர்ட்டு கேஸ் அடியாள் இதெல்லாம்? நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், நீங்க வீட்டை காலி பண்ணணும். அவ்வளவுதானே? நானும் ஒரே வார்த்தையில சொல்றேன், முடியாது. முடியாதா? வீடு என்னதுயா? வாடகை நாங்க என்ன கொடுக்குறோம்? ஆமா, பொல்லாத வாடகை கொடுக்குறேன். 26 ரூபாய் வாடகை 25 வருஷமா கொடுக்குறேன். ஏய்யா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தைக்கு 1 ரூபாய்னு வாடகை வசதி இருந்தாலும் 28 ரூபாய் வந்திருக்குமே ஐயா. நினைச்சேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஒரு மெம்பர் ஜாஸ்தியா எடுத்து செட்டியாருக்கு 1 ரூபாய் வாடகையில வசத்தணும் அப்படி நான் நினைச்சேன். ஏன் வசத்துல? அந்த வருஷம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கணக்குல இறப்புல 1 பிறப்புல 1 அக்கௌண்ட் டேலி ஆயிடுத்து. அதனாலதான் வாடகை வசத்துல. ஆமா, நீ பெரிய அரிச்சந்திரன். ஏயா, உனக்கு 2வது குழந்தை மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வீட்டுல சாவே இல்லையே. அப்புறம் ஏயா நீ வாடகையை வசத்துல? அந்த வருஷம் உங்க அப்பா செத்து போயிட்டாரு. உனக்கு ஏற்கனவே செலவெல்லாம் குறைஞ்சிருக்கும். பணம் எதுக்கு ஒரே இடத்துல போய் முடங்கணும்? வேண்டான்னு விட்டுட்டேன் நான். யோ, நீ ஏன் வேலைக்கு போறது இல்லன்னு எனக்கு இப்ப புரியுதியா? சந்தோஷப்படுங்க செட்டியார், சந்தோஷப்படுங்க. சிட்டிசன்ஷிப் லா என்ன சொல்றது தெரியுமா? எந்த தேசத்து ஒரு குடிமகனாவது இன்னொரு தேசத்துல இடைவெளியே இல்லாம 14 வருஷம் தங்கினா அவன் தங்கின தேசத்து குடிமகன் ஆகலாமா? அந்த பிரஜா உரிமை சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எந்து நீங்க வாடகையே கேட்க கூடாது. பாவம் போனா போறது, நீ 2 கொண்டாட்டிக்காரனாச்சேன்னு ஆளுக்கு 13 ரூபா வாடகை கொடுக்குறேன். சண்டாடா, சதிகாரா, மகா பாரு. நீங்களாவது வீட்டை காலி பண்ணுங்க சார். அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்த வீட்டுல 25 வருஷமா இல்ல, 5 வருஷமா தான் இருக்கேன். ஆரம்பத்துல 150 ரூபாய் வாடகை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டப்பெல்லாம் அதிகப்படுத்தி இப்ப 300 ரூபாய் கொடுக்குறோம். வாடகை தான் கூட்டிங்களே தவிர வசதி ஒண்ணும் செஞ்சு கொடுக்கல. சரி சரி விடு. செட்டியார், இப்ப வேணும்னு சொல்லுங்க, வாடகையை கூட்டி தரேன். ஆனா வீட்டை காலி பண்ண முடியாது. எனக்கு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ், என் ஒய்ஃபுக்கு 1000 லைட்ல ஆபீஸ், எங்க குழந்தைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறோம். அதோட இந்த வீடு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்படி பிடிவாதமா அந்த வீட்டை காலி பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா காலி பண்ணிருவீங்களா? கோர்ட்ல சந்திப்போம். கோர்ட் தெரியாது, பாரிஸ் கார்னர். சார், பின்னால் இருக்கிற பரமசிவம் சார், பரமசிவம் 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 சார். ஐயோ, அவர் ஓய்வு எடுக்கும் போது தொல்லை பண்ண அவருக்கு பிடிக்காது. இப்ப நாங்க வீட்டை காலி பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமாம்மா. எப்பமா காலி பண்றீங்க? புது வீடு கட்டி முடிச்ச உடனே காலி பண்ணிடுறோம். புது வீடு எந்த அளவுல இருக்குது? இப்பதானே காலி பண்ண சொல்லிருக்கீங்க. இனிமேதான் புது வீட்டுக்கு பணம் சேர்க்கணும். ஆட தேவுடா,
இனி இந்த புரோக்கருக்கு பணம் கிடைச்சு நிலம் வாங்கி அதுல வீடு கட்டி இவங்க குடி போறது இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமா?